ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6-2ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள வடிவ குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது. இப்போ அதுக்கான டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. 6 ஆரமுள்ள இந்த குவிமாடத்தில் h மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்குது. குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். இங்கிருந்து 7 மீட்டர், அதாவது இதிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருத்தர் இருக்கார். அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்திலும் நிற்கும் இடத்திலிருந்து மேலும் 5 மீட்டர் தொலைவு விலகிச் சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 டிகிரி ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார். அதாவது கொடிக்கம்பத்தோட உச்சியே இங்கே 7 மீட்டர் தொலைவிலிருந்து 45 டிகிரியிலையும் ஒரு 5 மீட்டர் தள்ளி போய் இங்கிருந்து குவிமாடத்தோட உச்சியை 30 டிகிரி கோணத்திலையும் பார்க்குறாரு. எனில் கொடிக்கம்பத்தின் உயரம் கேட்குறாங்க, அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ரெண்டையும் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமுக்கு இதில் நம்ம இதில் ஏபிசிடி அந்த மாதிரியெல்லாம் மார்க் பண்ணுவோம். அதை மார்க் பண்ணிக்கலாம், இங்கேயே பண்ணிக்கலாம் பாருங்கள் இதிலையே. அப்போது இங்கே வந்து ஏபின்னு வச்சுக்கிறோன்னு வைங்க. கொடிக்கம்பத்தின் உயரம் ஏபின்னு வச்சுக்கிறோம். இதோட ஆரம் 6 தான், இதோட உயரம் ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே இந்த இடத்துல சின்னு கொடுத்துக்கலாம். இங்கே டி, அவர் நிற்கும் இடம் ஃபஸ்ட்டு நிற்கிறது டியில், அடுத்து போகிறது இ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுதான் நம்ம போட போகிற டயக்ராம். அடுத்து இதிலிருந்து நம்ம என்ன எடுக்கணும்? ஃபஸ்ட்டு என்னென்ன எடுத்திருக்கோமோ அதை எடுத்து எழுதிக்க போகிறோம். என்ன எடுத்திருக்கோம்? கொடிக்கம்பத்தின் உயரம் ஹெச்சு, அடுத்து குவிமாடத்தின் ஆரம் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? தீர்வு கொடிக்கம்பத்தின் உயரம் ஏபி என்க, அதில் ஏபி ஈக்குவல் டு ஹெச். ஓகேவா? அடுத்து குவிமாடத்தின் ஆரம் ஆர், ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம், ஆர் என்க. ஓகேவா? இப்போ செங்கோண முக்கோணம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான செங்கோண முக்கோணம், அதாவது இங்கே 7 மீட்டர் தொலைவிலிருந்து பார்க்குறாரு இல்லையா, அதுக்கான செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். அப்போ இது வருமா? இப்போ என்ன வரும்? செங்கோண முக்கோணம் பிசிடி. செங்கோண முக்கோணம் பிசிடியில் கோணம் இருக்கிறது டிக்கு, அப்போது பிடிசி அப்படின்னு வரும். ஓகேவா? பாருங்க, செங்கோண முக்கோணம் பிசிடியில் கோணம் இருக்கிறது டிக்கு, அப்போ டி தான் நடுவில் வரும். பிடிசி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி கோணம் கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி கோணம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இதில் என்ன வேணுங்கிறதுனா, இதில் பாருங்கள், எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன வரும்? என்ன டீட்டா வரும்? டேன் டீட்டா வருமா? டேன் டீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ டேன் டீட்டாக்கு பதிலாக எத்தனை டிகிரி? 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே எவ்வளோ? 6 இருக்குது. இங்கே பாருங்கள், எதிர்பக்கம்ங்கிறது 6 இருக்குது, ஹெச் இருக்குது. அப்போ ஆர் ப்ளஸ் ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்துள்ள பக்கம் இங்கே, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இங்கே, இதுவுமே ஆரம் தானே, இந்த குவிமாடத்தோட ஆரம் இங்கேயும் 6 தான் வரும். அப்போ இங்கேயும் ஆர் ப்ளஸ் 7 அப்படின்னு வருமா? இது வரைக்கும் இங்கே வந்து ஆர் ப்ளஸ் 7ன்னு வரும், இங்கே ஆர் ப்ளஸ் ஹெச்ன்னு வரும். ஓகேவா? அப்போது எதிர்பக்கம்ங்கிறது ஆர் ப்ளஸ் ஹெச், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஆர் ப்ளஸ் அந்த 7 மீட்டர் தொலைவு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து டேன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன? டேபிள் வேல்யூ 1 ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச் பை ஆர் ப்ளஸ் 7. இப்போ இது இந்த சைடு வந்துச்சுன்னா ஒரு தடவை பெருக்கி வரும்போது அதே தான் வருமா? அப்போ ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச். ஓகேவா? இதில் இப்போ நம்மளுக்கு ஒரு ஆரை இந்த சைடு கொண்டு வந்தோன்னு வைங்க, எப்படி வரும் பாருங்கள். ஆர் இது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஹெச்ன்னு வரும். ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போது 7 மட்டும்தான் இருக்குது, அதாவது ஹெச் ஈக்குவல் டு 7. அப்போது கொடிக்கம்பத்தின் உயரம் ஏபி பாருங்கள்,
கொடிக்கம்பத்தின் உயரம் ஏபி ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் டு 7 மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால மீட்டர். ஓகேவா? இப்போது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். என்னது ரெண்டாவது கொஸ்டின்? அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் காண்கன்னு கேட்டிருக்காங்களா? இதோட ஆரம்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். செங்கோண முக்கோணம் ஏசிஇயில் கோணம் இருக்கிறது ஈக்கு, அப்போ தான் நடுவில் வரப்பு. ஏஇசி ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயும் டேன் தீட்டா தான் எடுத்துக்கணும். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே எவ்வளோ? ஆர். ஓகேவா? தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் ஆர் டிஸ்டன்ஸ் தான், அதாவது குவிமாடத்தோட ஆரம். கீழே அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பாருங்கள் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் ஆர் ப்ளஸ் இங்கேருந்து இது வரைக்கும் 7 ப்ளஸ் இங்கேருந்து இது வரைக்கும் 5. அப்போ ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 அப்படின்னு வருது. என்ன வருது? ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. ஓகேவா? இப்போ இதில் டேன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? டேன் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு ஆர் பை ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. ஓகேவா? இப்போ இதை இந்த சைட் பெருக்கணும் அப்படின்னா இதை இங்கே மேலே போகும். அப்போ என்னென்னு வரும்? 1 × 2 வரும்போது அதே தான் வரும். ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு இங்கே வரும்போது r√3 இப்படி வருமா? இப்போ இதில் நம்மளுக்கு என்ன இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா r + 12 ஈக்குவல் டு r√3ன்னு வரும். இப்போ ஆரெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோன்னு வைங்க. இந்த 6 இங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 12 இங்கே அப்படியே இருக்கட்டும். இங்கே 6√3 அப்படியே இருக்குது. இந்த 6 இந்த சைடு வந்துச்சுன்னா -6ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டுலேயுமே 6 பொதுவாக இருக்கனால இங்கே பாருங்கள் 6 ஒரு சைடு கொண்டு வந்திருக்கு. அப்போ இங்கே 6√3 அப்படியே இருக்குது. மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்கிறாரு, இங்கே மைனஸில் வரும். இதில் 6 பொதுவாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா √3 - 1. இப்போது 12 ஈக்குவல் டு 6 × √3க்கு வேல்யூ என்ன? 1.732 -1 அப்படியே இருக்குது. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 1 புள்ளியிலேருந்து போச்சுன்னா 0.732 அப்படின்னு வரும். இப்போ இதில் நம்மளுக்கு ஆர் மட்டும்தான் வேணும். அப்போ ஆரை மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் இங்கே பெருக்கல் இருக்கிறது வகுத்தல வருமா? இப்போ 12/0.732 அப்படின்னு வருது. இப்போ இந்த ரெண்டையும் வகுக்கணும். வகுத்து போட்டால் ஆன்சர் வந்துடும். அது எப்படின்னு சைடில் போடுற பாருங்கள். இப்போ ஆர் ஈக்குவல் டு 12/0.732 அப்படின்னு வருதா? இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா இந்த புள்ளியை எடுக்கணும்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது 3 0வால் பெருக்கணும் அப்படின்னா அந்த புள்ளி வெளியே வந்துடும். அப்போது 1 2 3 0, அதாவது 1000ஆல் பெருக்கணும் அப்படின்னா இது நம்பராக மாறிடும். அப்போ கீழே பெருக்கினால மேலேயும் 1000ஆல் பெருக்கணும். பெருக்கணும் அப்போ என்னென்னு வரும்? இங்கே மேலே 12000ன்னு வருமா? கீழே இந்த புள்ளி போயிட்டு வெறும் நம்பர் மட்டும் இருக்கும் 732ன்னு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 4ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணால் 1 நாள் 3 12 3000 வரும். இங்கே 4வது வாய்ப்பாட்டில் பண்ணால் 1 நாள் 4 மிச்சம் 3 இருக்குமா? இதில் 7ல் மிச்சம் 3 இருக்கும். அப்போ 33ன்னு வரும். 33ல் 8 32. அப்போ மீதி 1 இருக்கும். இங்கே கொடுத்தா 12 12ல் 3 12. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். அடித்தோம் அப்படின்னா 1 3 3 3 0 அப்படியே இருக்குது. இங்கே 3ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 6 3 18 1 3 3 இப்படி வருதா? எப்படி வருது? 1000 / 61. இப்போ நம்மளுக்கு வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வகுக்கலாம் பாருங்கள். 1000 / 61. இப்போ ஃபஸ்ட்டு 100 எடுத்துக்கலாம். 100ல் எத்தனை 61 வரும்? ஒரு தடவை 61 வருமா? 100ல் 61 போயிடுச்சு அப்படின்னா இங்கே 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. மீதி இங்கே 9 இருக்குது. 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 39. 39 அடுத்து இங்கே இந்த 0வை கீழே இருக்கணும் அப்படின்னா 390. 390ல் எத்தனை தடவை 61 வரும்னா ஒரு 6ஆம் வாய்ப்பாடு 6 6 36ன்னு வரும். அப்போ 6ஆம் வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா 1 6 6 6 6
36 இப்படி வருதா. இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா இங்கே ஒன்று கடன் வாங்கினேன், இது 8ன்னு ஆயிரும், இது 10ன்னு ஆகும். 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 6 போச்சுன்னா 2, 24ன்னு வருது. இப்போ இங்கே இறக்கிறதுக்கு இங்கேருந்து இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லை. அப்போ புள்ளி வச்சுட்டு 0 போடுறோம். 0 போட்டோம் அப்படின்னா 240. 4 தடவை போட முடியாது, 3 தடவை தான் போட முடியும். ஏன்னா 1 இருக்கனால 4 எக்ஸ்ட்ரா வந்து 3 தடவை போட்டால் 1 3 3, 6 3 18ன்னு வரும். இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கிட்டு இது 3, இது 10, 10ல் 3 போச்சுன்னா 7, இங்கே போகாது. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா இங்கே 13ன்னு ஆகும். 13ல் 8 போச்சுன்னா 5, 57ன்னு வருது. மறுபடியும் ஒரு 0 போட்டோம் அப்படின்னா எத்தனை தடவை வரும்? 9 தடவை போடலாம். 9 தடவை போட்டோம் அப்படின்னா 1 கீழே 1 9 54. இதை கழிச்சோம் அப்படின்னா 10ல் 9 போயிடுச்சுன்னா 1, இங்கே 6 இருக்கும், 6ல் 21ன்னு வரும். இது இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் போட்டாலுமே பாருங்கள், இதுக்கப்புறம் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். 21, இதில் ஒரு 0 போட்டோம் அப்படின்னா 3 தடவை தான் போட முடியும். 1 3 3, 6 3 18ன்னு வரும். இதை கழிச்சோம் அப்படின்னா 10ல் 3 போச்சுன்னா 7, இங்கே 20ல் 18 போயிடுச்சுன்னா 2, 27 மறுபடியும் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 3 டிஜிட் வந்துருச்சு. இப்போ இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 16.393ன்னு இருக்குது. நம்ம 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி எடுக்கலாம்? 16.3 9 3 3ங்கிறது இங்கே வந்து 5 விட கம்மியாக இருக்கனால அதை எடுத்துக்க தேவையில்லை. அப்போது 16.39 இதுதான் ஆன்சர். இதை கொண்டு வந்து நம்ம இங்கே எழுதலாம். 16.39 மீட்டர், அதாவது 6ங்கிறது குவிமாடத்தின் ஆரம். 6 = 16.39 மீட்டர். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.